சோத்ரம் சோத்ரம் நன்றி ரீபாலா சபாலா ரீபாலா ராபா ரீகாலா ராபாலா ரீபாலா சபாலா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரிய மேய்ப்பரே பிரதான மேய்ப்பரே நல்ல மேய்ப்பரே நன்றி ஐயா. பெரிய மேய்ப்பரே பிரதான மேய்ப்பரே நல்ல மேய்ப்பரே நன்றி ஐயா. ஜீவன் தருகிறீர், ஒரு காலம் கெட்டு போவதில்லை. நித்திய ஜீவன் தருகிறீர், ஒரு காலம் கெட்டு போவதில்லை. மடியில் வைத்து சுமக்கின்றி, உணவு ஊட்டி மகிழ்கின்றி, மடியில் வைத்து சுமக்கின்றி. சிங்கங்களை தாக்க வந்தாலோ, சிங்கங்களை தாக்க வந்தாலோ தூக்கி சுமந்து காப்பாற்றுகிறீர், தூக்கி சுமந்து காப்பாற்றுகிறீர். ஏசையா ஏசையா நல் மேய்ப்பரே
சொல்லு சொல்லு கத்தரை தூதி. தீமைய நன்மைய மாத்த என் கர்த்தர் நல்லவரே. எனக்காக தீமைய நன்மைய மாத்த நல்லவரே. கர்த்தரை தூதி கர்த்தரை தூதி அவர் நல்லவரே. கர்த்தரை தூதி கர்த்தரை தூதி அவர். ஆமென். பைபிள் எப்படி படிச்சுக்கிறேன்னு அதில் தெரிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிஞ்சதுனால அந்த இடத்துக்கு என்ன பெயர் வந்தது? தெரியலையா? நான் தான் ஜெயிப்பேன். இப்போ யார் ஜெயிக்க போறீங்க? கர்த்தருடைய அக்கினி பற்றி இது. அதான் நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால பைபிளில் இருக்கிற பேர் வச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிற பேரை சொல்லிட்டு இருப்பீங்க. கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிந்ததுனால அவ்விடத்துக்கு என்ன பெயர் வந்தது? நாகராணி கை தட்டுங்க. தபோரா. தபீரால தபோரா. அந்த பேர் என்ன? தபேரா. அல்லேலூயா. அதே போல் ரெண்டாவது, நம்ம ஒருவரும் தாங்கக்கூடாது. என்னால் ஒருவராலே இந்த காரியம் என்னால் தாங்க முடியல, என் பிரச்சனை தாங்க முடியல. அது என்ன பிரச்சனை? எனக்கு ஒருவராலேயே என் பிரச்சனை தாங்க முடியல அப்படின்னா என்ன பிரச்சனை? ஒரு தாசனுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு, பேர் வேணா, அது என்ன பிரச்சனை? என்ன பாரம் அவருக்கு வந்துச்சு? இல்லை, நடத்த முடியலதாம்மா. என் ஒருவர் வேலை என்னால் தாங்க முடியல, அதுக்கு ஒரு பாரம் பேருக்குது. கரத்தை தட்டுங்க. மிஞ்சின பாரம். அவரால் ஒருத்தரால் தாங்க முடியல. அது என்ன பாரமா இருந்துச்சாதம்மா? என்னால் மிஞ்சின பாரமாக இருக்குதுன்னு. நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை, அது இன்றைக்கு தானே பரிசுத்தம் பண்ணிக்கோங்கன்னு. நாளைக்காக பரிசுத்தம் பண்ணிக்கணும் இருக்குதா? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளு, நாளைக்கு அற்புதம் நடக்கும். ஏன் அப்போ இதில் எப்படி இருக்குது? நாளைக்கு உங்களுக்கு தெரியாது தான் நான் இப்படி எடுத்துன்னு வந்தேன். நாளைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, இன்னைக்கு ஒன்று நடக்கும். பாஸ்டர் சொல்லினே வர இருந்தார், அது ஈஸியாக சொல்லலாம். அங்கே சாப்பாடு இல்லை, நீங்கள் சொல்லணும்னா தான் நான் சொல்லுவேன். நாளைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, இன்னைக்கு இங்கே அற்புதம் நடக்கும். இல்லை இல்லை, ஞாயிற்றுக்கிழமைனா போவோம் கடைக்கு, இறைச்சி. நாளைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, இன்னைக்கு அற்புதம் நடக்குன்னா இறைச்சியை சாப்பிடுவீங்க. இல்லையா? கரங்களை தட்டுவோமா? 3 நாளாக இருந்துச்சா? நம்ம வீட்டில் கிறிஸ்துவங்க பேரை வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? அக்கினி அவங்க மேலே எரிஞ்சதுனால தபரா என்று பேர். தபரா, தெபோரான்னு என் பேர் இருக்குது. அதே போல் தபரா. அதே போல் மிஞ்சின பாரம். மோசியால் இவங்களெல்லாம் நானாக பெற்றேன். இப்போ கூட அவங்க அங்கெல்லாம் இது சொன்னாங்கல்ல, ஜெபிக்க மாட்டீங்க, ஆண்கள் வர மாட்டீங்க. மோசை போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இவங்களெல்லாம் நானாக பெற்றேன், இவங்க பாரத்தெல்லாம் என்னால் சுமக்க முடியல. இப்போ உங்களுக்கு தெரியாது, இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம்ல, யார் யார் பிரச்சனையும் அப்படியே இழுத்துன்னு காந்தகம் போல் இங்கே வரோம். ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன இருப்பீங்க? மனசால தான் உட்காந்து இருப்பீங்க. ஆனால் ஜெபிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் அந்த வழியில் அவங்க என்ன செய்கிறாங்க, நைட்டு வரைக்கும் ஜபத்தில் அப்படியே உட்காந்துருந்தாங்க. இங்கே ஒருத்தர் இப்போ நீங்கள் வந்து சாதா உட்காந்துருப்பீங்க, அவங்க அப்படியே உட்காரல. நைட்டு வரைக்கும் நாங்கள் 2 பேரும் அப்படியே ஜபத்திலே உட்காந்துருந்தோம். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இது மிஞ்சின பாரமாக இருக்குதுப்பா, என்னை கொன்று போடுங்கன்னு கூட கேட்குறாரு. என்னை உயிரை வைக்காதீங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களால் என்னால் தாங்க முடியல, என்னை கொன்று போடுங்கன்றாரு. அந்த 3வது என்னன்னா, அவங்க அழுகிற சத்தம் அவர் காதலை காய்ச்சான். அப்புறம் தான் இயேசு வந்து சொல்கிறாரு, நாளைக்கு என்ன செய்யுங்க, பரிசுத்தம் பண்ணிங்க,
இறைச்சி சாப்பிடுங்க. அவ்வளோதான், 3 சாட்டு தான். என்னாகும் இல்லை, மத்திய 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிப்போமா? 20:12 படிங்க. அல்லேலூயா. சின்ன கண்ணை மூடி ஜெபிப்போமா? இயேசுவே, உங்கள் ரத்தத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ரத்தத்தை நாங்கள் இந்த நேரத்தில் கூட தெளிக்கிறோம்பா. அப்பா இயேசுவே, உங்கள் அற்புதத்தை எங்களுக்கு இந்த நேரத்தில் கூட நிகழ பண்ணுங்க. அற்புதம் அடையாளம் நடக்காவிட்டா விசுவாசிய மாட்டான்னு நீ சொல்லியிருக்கிறீங்க. இந்த எல்லைக்குள்ள என்னென்ன ஆவிகள், தீய சக்திகள் உங்களோட வசனத்தை கேட்கக்கூடாதபடி எங்கள் செவியை ஆண்டவரே அப்பா அடைக்குதோ, எங்கள் முன்மொழியும் பின்மொழியும் எந்தெந்த விதத்தில் அப்பா பிரச்சனையை கொண்டு வந்து முன்ன காட்டி உன் வசனத்துக்கு முன்ன தடை பண்ணுற தீய சக்தியெல்லாம் இந்த நேரத்தில் கூட கடிந்து அதை தூரப்படுத்துங்கப்பா, அதை அப்புறப்படுத்துங்கப்பா. இந்த இடத்துல முழுவதும் நீங்கள் சரண்டர் அடைக்கிறோம். இந்த இடத்த முழுவதும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் சரண்டர் பண்ணுறோம். உங்கள் ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கிறோம். எங்களை காத்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தினால. அதே மத்தேயு 10:20-14 படிங்களா? பெற்று வச்சுருந்தீங்களே. ஹல்லேலூயா. போதும், உன்னுடையது நீ என்ன செய்ய? வாங்கி கொண்டு போ. இன்றைக்கி யாருடையது யாரும் வாங்க போறீங்கன்னு தெரியல. முந்தா நாள் முக ஸ்டாலின் கொடுத்தது உன்னுடையது 5000 வாங்கணும். இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்க போகிற காரியத்தை யார் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அப்படி தான் வாங்கிட்டு போக போகிறீங்க. அல்லேலூயா. உன்னோட இதை என்ன செய்ய? இன்றைக்கி ஆராதனைக்கு வந்தில்ல, எப்படி சந்தோஷத்தோடு வந்தியா, இல்லை முணுமுணுத்து வந்தியா, இல்லை கோபத்தோடு வந்தியா, நீ எப்படி வந்த எங்களுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? நம்ம இங்கே யாருக்கும் நம்ம முகம், யாரோட முகமும் யாருக்கு என்ன செய்யுது? நல்லா இருக்கிறாங்களா, அழகாக இருக்கிறாங்க, இப்படி தான் தெரியும். ஆனால் ஏசப்பாவுக்கு வந்து முகத்தை பார்க்குறவர்ல, அகத்தை பார்க்குறவர். நம்ம இருதயத்தில் எப்படி வந்தோமோ நம்மளோட இதை கொடுத்து நம்மளுக்கு அனுப்ப போகிறாரு. அல்லேலூயா. உன்னோட இதை என்ன செய்ய? நீ வாங்கி கொண்டு போ. அவன் மத்தேயு 19:29 படிப்போமா? அல்லேலூயா. அவர் நாமத்து நிமித்தம் வீட்டை யாருன்னா விட்டுட்டீங்களா? அவர் நாமத்து நிமித்தம் உன் சகோதரனோட தொடர்புனால போச்சா? அவர் நாமத்து நிமித்தம் உன் சகோதரியோட தொடர்பு உன்னை விட்டு தூரம் போச்சா? அவர் நாமத்து நிமித்தம் உன் தகப்பன் உன்கிட்ட பேசாத ஆயிட்டாங்களா? அவர் நாமத்து நிமித்தம் உன் தாய் உன்னை விட்டு தூரம் போயிட்டாங்களா? அவர் நாமத்து நிமித்தம் உன் மனைவி உன்னை விட்டு பிரிஞ்சு வாயிறாங்களா? பிள்ளைகள் இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்வாரா? கர்த்தர் 100 தனியான ஆசீர்வாதம் தருவார். யாருக்கு யார் இல்லைன்னு சொல்லி இது வரைக்கும் நீ கலங்கி நிற்கிற. இவர் இப்படி பண்ணிட்டாரு, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களை நம்பி நான் இவ்வளோ பணத்தை கொடுத்தேன், இவங்களை நம்பி நான் இடத்த கொடுத்தேன், இப்படி இது பண்ணிட்டாங்கன்னு நீ நினச்சிருக்கிறியா? இல்லவே இல்லை. அவர் நாமத்து நிமித்தம் நீ எதை இழந்தியோ 100 தனியாக ஏசப்பா தருவார். அல்லேலூயா. நம்ம வந்து சாதாரண ஒரு தெய்வத்தை, ஏதோ ஒரு சிலையை போய் வச்சுட்டு அங்கே இப்படி துட்டு கும்பிட்டு வர தெய்வத்தை நம்ம வணங்கலை. இந்த நேரத்தில் நம்ம ஆராய்ந்து நம்மளை ஒருத்தரும் சோதிச்சு நம்ம பிரச்சனை என்னான்னு தீர்ப்பு கொடுக்குற தெய்வத்தை எடுத்துன்னு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகிலும் கீழே சொல்லுது, ஆகிலும் முந்தினவர்கள் பிந்தினவராகவும் பிந்தினவர்கள் முந்தினவராகும். இது 19 எழுதப்பட்டிருக்குது. அதே 20 பைபிள் சொல்லுது, முந்தினவர்கள் பிந்தினவராகவும் பிந்தினவர்கள் முந்தினவராகவும். முந்தி தான் ஆண்டவர் அழைக்கிறார். மாமா இந்த ஜபத்துக்கு வாங்க அழைக்கிறார். 3 காரியம் தான் இதோட முக்கியமான காரியம். முந்தினவர்கள் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர். இந்த 3 காரியம் நம்மளை விட்டு போனாதான் நம்ம பிந்தினோராக கூட வரலாம். ஆனாலும் கர்த்தர் இடத்துல போய் சேரணுமா இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் இடத்துல சேர்றதுக்கு தான் இந்த பூமியில் பணம், வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, குடும்பம், இது எல்லாம் இந்த பூமியோட தான் முடிகிற காரியம்.
ஆனால் ஒன்று போய் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் வந்தால் தான் இங்கே போய் சேரணும். அங்கே சேரத்துக்கு ஒரு 3 காரியம் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு முணுமுணுப்பு இருக்கக்கூடாதான். ஃபஸ்ட்டு என்ன இருக்கக்கூடாது? முணுமுணுப்பு இருக்கக்கூடாது. முணுமுணுப்புன்னு ஒரு சாமி இருக்குது, அது பைபிள்லே இருக்குது. போய் அந்த சாமி கிட்ட என்ன செஞ்சாங்களாம்? முணுமுணுத்தாங்கன்னு எழுதப்பட்டது. தாகோண்டா முன்ன போய் என்ன செஞ்சாங்களாம்? முணுமுணுத்தாங்க, ஜாதகம் பார்த்தாங்க, ஜோசியை பார்த்தோன்னு எழுதி இருக்குது. கீதா வீட்டில் பிரசங்கம் நடக்கிற அன்றைக்கி அதை நாங்கள் படித்தோம். அப்போ அதே மாதிரி 2வது சொல்லப்படுது, கோபம் இருந்தால் நம்ம தேவ சமூகத்தில் போய் உள்ளே கூட நுழைய முடியாதான். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு முணுமுணுப்பு இருக்கக்கூடாது, 2வது கோபம் இருக்கக்கூடாது, 3வது வரமாட்டேன் சொல்லமானா தேவ ராஜ்யத்தில் வராதவே போயிடும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க மாட்டேன், இன்னைக்கு சபைக்கு வர யார் யார் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களோ அவங்களுக்கு ஐயோ தான். ஹல்லேலூயா. வரமாட்டேன்னு சொல்கிற வார்த்தைக்கு பைபிள் சொல்லுது அவங்க அநியாயக்காரர்களாம், அவங்க அற்பமாக நினச்சவங்களாம். ஹல்லேலூயா. அவங்க ராஜ மேன்மையை இழந்துட்டாங்கன்னு எழுதப்பட்டுக்குது. 3 விதமான காரியத்தில் 3 விதமான நபர்களை நம்ம இந்த காலை வேளையில் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஃபஸ்ட்டு முந்தினவர்கள் பிந்தினவர்கள். முந்தினவர்கள் பிந்தினவர்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா 3 காரியம். முந்தின ஆலயம், பிந்தின ஆலயம், முந்தின மகிமை, பிந்தின மகிமை. முந்தின ஆதாமு, பிந்தின ஆதாமு. முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் யார் தெரியுமா? முந்தின ஆதாம் யாரு? மனசுனால மண்ணுனால உருவாக்கப்பட்ட ஆதாமு. பிந்தின ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து. முந்தின ஆதாம் நல்லதா, பிந்தின ஆதாம் நல்லதா? சொல்லுங்க. முந்தின ஆதாம் வந்து மண்ணுனால உருவாக்கப்பட்டாரு, பிந்தின ஆதாமு பரிசுத்தாவினால் உருவாக்கப்பட்டார். அப்போ முந்தின மகிமை முந்தின மகிமைலாம் என்ன இருந்துச்சு? அவங்க வந்து இங்கேருந்து ஆசிரியர்கள் ஆசீர்வதித்தா தான் அவங்க போய் அங்கே போய் அதுக்கான இன்னொருத்தவங்க போய் அப்படி சொல்லி தான். அப்போ உண்மையாகவே முந்தின தேவனுடைய காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் முந்திக்கணும். அப்போ உண்மையாகவே முந்திக்கும் போது நான் 3 காரியத்தை முக்கியப்படுத்தி இந்த நேரத்தில் சொல்கிறேன். முந்தினவர்கள் பிந்தினவராக மாறிடுவாங்களாம். நீங்கள் முன்னாளில் நான் நிறைய ஜெபிப்பேன். முந்தின குமாரன் பிந்தின குமாரன் யாரு? முந்தின குமாரன் பிந்தின குமாரன். கெட்ட குமாரன் நல்ல குமாரன். முந்தின குமாரன் என்ன பண்ணாரு? நீங்கள் யாரை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் முந்தினவர் பிந்தினவர்ன்ற. முந்தின குமாரன் வீட்டில் இருக்கிறாரு, கெட்ட குமாரன் எங்கே போனாரு? வெளியில் போனார். ஆனால் யார் முந்திக்கினாங்க? அப்பா கிட்ட யார் முந்திக்கினாங்க? கெட்ட குமாரன் தான் முந்திக்கினாங்க. நம்ம யார் கெட்டவன்றமோ அவங்க நல்லவங்களா கர்த்தர் இயேசுப்பா மாற்றிடுவார். நீங்கள் நினைக்கிறீங்களா இவங்க கெட்டவங்க இவங்க பொல்லாதவங்க நினைக்கிறீங்களா? அவங்க போய் நல்லவங்களா முன்னே நின்றுவாங்க. ஹல்லேலூயா. அவர் வீட்டுக்குள்ளேயே தான் நல்லவராக இருந்தார். எங்கே நின்ட்டாரு? உள்ளே போக மனசு இல்லாத நின்ட்டார். ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நம்ம 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்களா? ஹல்லேலூயா. இவர்கள் வந்து அழைக்கப்பட்டவங்க வேலையாட்கள். ஒரு பணம் கூலி பேசி தான் என்ன செஞ்சார்? வேலைக்கு ஆளை வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தருவேன்னு சொல்லி வேலைக்கு ஆளை வச்சிட்டாங்கன்னா அது சம்பளம் எக்ஸ்ட்ரா ஆக்கிறதோ இல்லை அதிகரிக்கிறதோ அது யாரோட இஷ்டம்? ஓனரோட இஷ்டம். இப்போ இங்கே அதே 13 படிங்க, 12 படிங்க. ஃபஸ்ட்டு படிச்சுது ஹல்லேலூயா. இப்போ நம்ம கூட நிறைய பேர் நினைப்போம், பாருங்க அவங்களாம் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? நீ கஷ்டப்படலை, கர்த்தர் உன்னை நல்லா தான் நடத்துறாரு. ஆனால் சாத்தான் என்ன செய்ய சொல்கிறான்னா அவங்கள காட்டுறான், இவங்கள பாரு அவங்கள பாரு. இப்போ இவன் தான் சொல்கிறான், என்னன்றான்? நான் எவ்வளோ உஷ்டமான வேலையில் வேலை செஞ்சேன், கஷ்டமான வேலையில் செஞ்சேன், அவங்களுக்கு சமமாகிட்டியே. இது வந்து சமமாகிட்டு நான் கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை. கர்த்தரே இறங்கி உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் கூட ஒரு காரியம் சம்பவிச்சுச்சுன்னா நம்ம கேட்கவே கூடாது. ஏன் இது என் வீட்டில் நடந்துச்சு, இது எப்படி நீ அனுமதிக்கலாம்? சில பேருடைய ஜபம் அதிகார ஜபமாக இருக்கும்.
இது எனக்கு நடக்கக்கூடாது, இது எனக்கு சம்பவித்திடக்கூடாது, இதுக்கு காரணம் அப்படி முன்னு ஜபம்னா எங்கே போய் பரலோகம் சேரும்? கேட்கவே கூடாது. வீட்டில் வந்து சில பிரச்சனை அனுமதிப்பார், சாத்தானே கொண்டு வருவான். ஆனால் அதில் நீ நிற்கிறியான்னு தான் கர்த்தர் பார்ப்பார். பைபிள் சொல்ற நீதிமானுக்கு அநேக பிரச்சனை வரும், ஆனால் அதில் என்ன பண்ணுவாராம்? போக்க உண்டு பண்ணுவாராம். பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷன் நான் நல்லா இருப்பேன்னு சொல்ல முடியாது. பிரச்சனை யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்க கூட கர்த்தர் இருப்பார். நம்ம வீட்டில் யாராருக்கு பிரச்சனை, வீட்டில் நிறைய இருக்குது, பசங்களால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எது சொல்கிறீங்களோ கர்த்தர் இருப்பார். ஆனால் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி நீ இருப்பியானா நீ உஷாராக நம்ம பார்க்கணும், யாரும் நம்ம கூட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது உலகத்தில் உபத்திரம் உண்டு, நீ என்ன செய்ய போற? திடம் கொண்டு என்ன பண்ண போற? ஜெயிக்கணும். அவரோட சரித்திரமும் அதான். அவர் 33 வருஷம் இங்கே இந்த பூமியில் இருந்தார். அவருக்கு என்ன நடந்துச்சு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? இரவெல்லாம் ஜெபம் பண்ணார், பகல்லாம் ஊழியம் செஞ்சார். ஆனால் பகலில் போய் ஊழியம் செய்கிறாரு, சாத்தா முச்சம் வந்துட்டான் பாரு. யாரா? இயேசு சொல்கிறாங்க. சொன்னாங்களா இல்லையா? சாத்தா முச்சம் வந்துட்டான் பாரு. நான் இப்படி தான் இந்த நாணய படத்தை பாரு, இந்த நாணய படத்தை நீ மாற்ற முடியுமா? பணத்தை காமிக்கிறாங்க. சிக்கு என்ன சொல்லுவாங்க, சிக்கு மக்கவா என்ன தெரியல, அது எனக்கு தலையா பூவா காட்டாங்கல்ல, அதை காட்டுறாங்க ஆண்டவர்கிட்டயே. தலையா பூவா பாரு, தலையா பூவா பாருன்னு. அவன் உண்மையாவே ஆண்டவர் சொல்றாரு, பணத்தை காமிக்க தானே செஞ்சேன், இங்கே எத்தனை நான் சொல்றேன். ராயனுடையது கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்மா? வேலை ஆட்களுக்கு அவர் வேலை ஆட்களை வச்சாரு. என்ன சொல்லி வேலைக்கு வைக்கிறாருன்னா, இன்னைக்கு வேலைக்கு வந்துக்கிற ஒரு பணம் அவர் கையில் வாங்கிட்டாலுமா ஆசீர்வாதம். இந்த நாளில் ஒரு பணம்னு சொல்கிறது அதிக பணமாக அது அந்த நாட்களில். இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகிறோம், இன்னைக்கு நீ காலையில் எப்படி ஜபிச்சுட்டு போகிற? ஒருத்தர் சாட்சி சொன்னார், நான் கேட்டேன். அவர் ஆட்டோ ஓட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஆட்டோ காலையில் போகும்போது நான் சொல்லுவேன், இன்னைக்கு நீ எவ்வளோ தாரியோ அதில் பாதி உனக்கு ஷேர் பண்ணிக்குவார் ஆண்டவர்கிட்ட. நீ இன்னைக்கு பாதி எனக்கு, இன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்தா 50 ரூபா உனக்கு, நீ 1000 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் உனக்குன்னு அவர் தான் இப்போ உண்டி வேணும்னு கேட்டுக்கிறார். பைபிளில் ஒரு தாளா எடுத்து வச்சுன்னு வரான். 1000 ரூபாய் கொடுத்தா யாருக்கா? 100 ரூபாய் யாருக்கு? கர்த்தருக்கு. 500 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய் உனக்கு அப்படின்னு அவர் என்ன செஞ்சிடாரு? கர்த்தர்கிட்ட அவர் போட்டி படி கேட்கறதில்ல. அப்போ அவருக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? சொல்லு, இன்னைக்கு 2000 ரூபாய் கொடுப்போம், இன்னைக்கு 200 ரூபாய் வைக்கிறாரான்னு பார்ப்பார். இன்னைக்கு 50,000 ரூபாய் கொடுப்போம், 50,000 கொடுத்தா எவ்வளோ வைக்கணும்? 5,000 ரூபாய் வைக்கிறாரான்னு பார்ப்பார். அப்போ தான் நம்மளுக்கு சோதனை வரும். 5,000 ரூபாயில் நீ உண்மையாக இருக்கிறியா? அப்போ தான் வந்து சாத்தா பக்கத்தில் நிற்பான். ஆண்டவர் எதை பார்ப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? குத்து பார்ப்போம், இவங்க இப்படி உண்மையாக செயல்படுறாங்களான்னு. அப்போ உண்மையாகவே இவன் பாருங்க, அந்த தோட்டத்தில் வேலை வச்சோன்னு ஒரு பணம் தரன்னு பேரம் பேசி தான் வேலைக்கு ஆள் எடுக்கிறாரு. அவன் வேலைக்கு போய் செய்கிறான், காலையிலேருந்து வேலை நடக்குது. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, இன்னும் சில பேர் அப்படியே வெயில நிற்கிறாங்க, இடம்லாம் காலியாக இருக்குது, இன்னும் சில சேர் காலியாகுது, அதை நிரப்புன்னு அங்கே இருக்கிற எஜமா என்ன செய்கிறாரு? பொண்ணு கொண்டாரு போய் மத்தியானம் போய் போகிறாரு, சாயந்தரம் போகிறாரு. ஏன்பா இங்கே சும்மா நிற்கிற? அதை 3ஆம் வசனம் படிக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க திராட்சை தோட்டத்துக்கு போங்க, கீழே படி நியாயம்படியே. ஃபஸ்ட்டு ஒரு பணம் கூலி பேசுகிறேன், இப்போ என்ன பேசுகிறாரு? கூலி கொடுப்பேன். நியாயம் பிராமணம் படிக்குது, அது கீழே படிங்களா? 6ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஒரு பணம் தரேன்றாரு, 2வது கூலி தரேன்றாரு, 3வது நியாயப்படி என்ன செய்வேன்? நான் உங்களுக்கு கூலி தருவேன். அப்போ 3 கூட்டத்தையும் கர்த்தர் அழைக்கிறாரு. 3 கூட்டத்தை வந்து அவங்க நினைச்சாங்க, நம்ம காலையிலேருந்து வேலை செய்கிறோம், நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும். இப்போ நம்ம கூட நினைக்கலாம், நான் காலையிலேருந்து ஜெபிக்கிறேன், எனக்கு நிறைய ஆண்டவர் தருவார். இல்லை, நீ காலையிலேருந்து ஜெபிக்கிறத அவர் பார்க்கல, நீ காலையிலேருந்து வேலை செய்யறத அவர் பார்க்கல. நம்மளோட வாயும் நம்மளோட இருதயம் எப்படி இருக்கிறத தான் பார்க்குறாரு.
ஹல்லேலூயா. நம்ம இருதயம் முணுமுணுக்குதா, நம்ம வாய் முணுமுணுக்குதா, அதை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. இவன் காலையில் வந்தவன் என்ன நினச்சிட்டுக்கிறான்னா, நம்ம காலையிலேருந்து வேலை செய்கிற நீங்கள் எஜமா என்ன செய்ய போகிறாரு, நிறைய கூலி நம்மளுக்கு தருவாருன்னு. அவர் அதை பார்க்கல. 1 மணி நேரம் வந்து 9ஆம் மணி நேரம் வரான், 3ஆம் மணி நேரம் வரான், லாஸ்ட்டில் வரான். அவன் என்ன செய்கிறான், வேலையை நல்லா கடகடன்னு சுறுசுறுப்பாக செய்கிறான், சந்தோஷமாக செய்கிறான், மகிழ்ச்சியாக செய்கிறான். அதை தான் அந்த எஜமா பார்த்தார். லாஸ்ட்டில் அங்கே சொல்லப்படுது, வேலை செஞ்சவங்களுக்கு இப்போ கூலி பேசுறதுக்கு அந்த 10ஆம் வசனத்தை படிங்களா. இல்லை 9. ஹல்லேலூயா. முந்தி வராது, பிந்தி முந்தினவருக்கு தானே ஃபஸ்ட்டு கூலி தரணும். ஆனால் இங்கே அப்படி தரல. முந்தி வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, முந்தி அமர்த்தப்பட்டவங்களை விட்டுட்டு பிந்தி வந்தவங்களுக்கு ஆறு என்ன செய்கிறார கூலி தந்தாராம். அந்த கூலி பேசுகிற வசந்த படிச்சுட்டா நல்லாயிருக்கும். இல்லை, லூக்கா 14ஆம் அதிகாரத்தை பாருங்களா. லூக்கா 14ஆம் அதிகாரம். வசந்த படிங்க. ஹல்லேலூயா. இப்போ வேலைக்கு வந்தவங்க ஒருத்தர் ஒரு வேலைக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீங்கள் வாங்க அழைக்கிறாரு. ஃபஸ்ட்டு முந்தினவருக்கு வந்து யார், அவங்க அழைக்கப்பட்டவங்க. நான் நீங்கள் யோசித்து பாருங்கள், முந்தி வந்தவங்க யார், அழைக்கப்பட்டவங்க. 3ஆம் மணி நேரம் 12ஆம் மணி நேரம் வந்தவங்க யாருன்னா தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க. பைபிள் சொல்லுது, அழைக்கப்பட்டவங்க அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சிலர். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, சிலரை மட்டும் தெரிஞ்சுக்கின்னு என்ன செய்கிறாருன்னா, நீ 1 மணி வேலை செஞ்சப்பா, ஆனால் அந்த வேலை எப்படி அதை இருந்துச்சு, உண்மையாக செஞ்ச, நீ என்ன செய்ய, அந்த ஒரு பணத்தை வாங்கிக்கும். அவள் உண்மையாகவே நம்ம வர்றது, ஜபிக்கிறது, பைபிள் படித்து அது ஏசப்பா பார்க்கல, உண்மை அதெல்லாம் தேவை. அதே சமயத்தில் உன் ஜபமாகப்பட்டது, உன் இருதயமும் உன் வாயும் முணுமுணுக்கு தான் பார்க்குறாரு. நம்ம சில பேர் என்ன பண்ணுறோன்னா, ஈஸியாக அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, அவங்க வீடை போல, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சொல்கிறதுனால நம்மளுக்கு வந்துடுமா? இல்லை. உன்னை எப்படி வச்சுருக்கிறாரு, உன்னை நல்லா வச்சுருக்கிறா இல்லையா, உன்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறா இல்லையா, நீ என்ன எப்படி ஜெபிக்கணும், உன் நன்றி இருதியா. இன்னும் 3 வாரம் ஆயிடுச்சு, 15 நாள் ஆயிடுச்சு, என்னை இப்படி வரைக்கும் நல்லா நடத்துறீங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம சில தினத்துக்குள்ள அந்த இப்போ அந்த 15 அந்த முந்தா நாள் ஒருத்தர் 5000 வாங்கிட்டு செல்ஃபோனில் காசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு விஜய் கூட்டத்துக்கு போயிருக்கிறார். அந்த இடத்துல என்ன ஆகிட்டார், இறந்து போயிட்டார். காலையில் செல்ஃபோனில் பார்த்தாராம், காசு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், பக்கத்து வீட்டில் போய் காமிச்சிக்கிறார், காசு என் செல்லு 5000 வந்துச்சு, முதலமைச்சர் போட்டார் சொல்லிவிட்டு ஒரு 10 மணிக்கு பழகுது அந்த கூட்டத்துக்கு போன உடனே 34 வயசு தான், இறந்துட்டார். அப்போ என்ன காரணம், பார்த்தது கையில் கூட எடுத்து சாப்பிட முடியல, கண்ணால் பார்த்தார் கையில் சாப்பிட முடியல. அது மாதிரி மனுஷனோட வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. புல்லை போல் காலையில் புல் அப்படியே செழிப்பாக இருக்கும், இந்த பனி பெழிஞ்சிச்சு அப்படியே பச்சை பச்சைப்பாக இருக்கும், ஆனால் சாந்தத்துக்குள்ளே அது அப்படியே வாடிடும். மனுஷனோட வாழ்க்கை அதான். அப்போ அப்படி இருக்கிற நிலைமையில் உன்னை சுகத்தோட பலத்தோட இந்த நாள் வரைக்கும் வச்சிருக்கிறல்ல, நீ ஏன் மற்றவளை பார்த்து உன் வாழ்க்கை ஒப்பிட்டு முணுமுணுக்கிற? அவள் குடும்பம் நல்லா இருக்குது, அவன் நல்லா இருக்கிறா, நான் தான் இப்படி இருக்கிறேன், நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன். இல்லை, உன்னை வேறு விதத்தில் நடத்துகிறார்ல. அவங்க அப்படி நடக்கிறாங்கன்னா கூட உன்னை வேறு விதத்தில் ஆண்டவர் திருப்தி செய்கிறாரா இல்லையா, வேறு விதத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா. இதுதான் நம்மளோட சிந்தனை இருக்கணும். வேலை செய்ய வந்தவன் அவன் என்ன கேட்குறான், அவன் 3ஆம் மணி நேரம் தானே வந்தான், 6ஆம் மணி நேரம் தானே வந்தான், இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னே தானே வந்தான், ஏன் அவனுக்கு போய் நீங்கள் 1 பணம் தரீங்க?
நான் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன், வெயிலில் உஷ்டத்தில் நான் வேலை செஞ்சேன், எனக்கு ஏன் தரலன்னு வேலைக்காரர்கிட்ட போய் போராட பண்ணா கிடைக்குமா? ஓனர்கிட்ட போய் போராடுறாரு. அவள் உண்மையாகவே நீங்களும் இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது, முணுமுணுக்கூடாது. அது என்ன ஆகிடும்னா நம்ம தேவைகளாக தடைப்பட்டுரும். ஒரு ஊழியர் எப்படியோ சொன்னார், யார் வீட்டில் அதிக சண்டைகளும் அதிக போராட்டங்களும் வருதோ அந்த இடத்துல ஆண்டவரோட பிரசன்னத்தையும் பார்க்க முடியாதான், ஆண்டவரோட தொடர்பு அவங்களுக்கு வராதான். எவ்வளோ நம்ம வீட்டில் சண்டை, முறுமுறுப்பு, சண்டை, கோபம், அப்படி எவ்வளோ கோபம். நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். எவ்வளோ நம்ம ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை தாங்க பிடிக்குது, ஒரு சலிப்பு தட்டின மாரி அப்படி இருப்போமானா இது நம்ம வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தடையை நம்மள என்ன பண்ணிடுறோம்? போட்டுறோம். ஹல்லேலூயா. அவள் உண்மையாக சின்னதாக கொடுத்தாரா பெருசாக கொடுத்தாரா? தேவனுக்கு நன்றி சொல்லும். இன்னைக்கு நண்பன் உண்மையாகவே நம்மளை நல்லா நடத்துகிறாரு, நம்ம எல்லாரையும் நல்லா நடத்துகிறாரு. யாருக்குன்னா செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாளில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படிங்கிற இதை நம்ம நினைக்கணும். ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அப்போ நான் இப்படி இருந்தேன், என்னை இப்படி வச்சிருக்கிறார். நீ அந்த நாள் கொஞ்சம் பின்னாடி என்ன செய்யணும், உன்னை திரும்பி பார்க்கணும். இப்போ நான் குழால திருப்பி தண்ணி பிடிக்கிறேன், அப்போ எங்கே பிடிச்ச தண்ணி? இப்போ வீட்டுக்குள்ளே பாத்ரூம் இருக்குது, நம்ம அப்போ எங்கே போனோம்? இப்போ நம்மளுக்கு எல்லா சலுகையும் ஏசப்பா என்ன செஞ்சுறாரு? கொடுத்துருக்குறாரு. இப்போ நம்ம சொல்ல முடியாது எல்லா சலுகை. அந்த நாளில் இருந்தவங்க பட்ட கஷ்டம்லாம் இந்த நாளில் நம்ம நல்லா இருக்கிறோம். அந்த நாள் அவங்க பட்டு போன கஷ்டத்தை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளை ஆசீர்வச்சிருப்பார். நம்ம பிதாக்கள் அந்த நாளில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம்ம குடும்பங்கள் பின்னாடி வாழ்க்கை பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து தான் இந்த நாளில் நம்ம நல்ல நிலையில் கர்த்தர் கொண்டு வந்திருப்பார். ஆனால் நீங்களே இப்படி ஜெபிப்பீங்களா என்னன்னு தெரியல. நான் ஜெபிச்சிருக்கிறேன் நிறைய நாள். இந்த சண்டை வந்துன்னு குழா சண்டையே போய் டேஸில் நிற்பாங்க நிறைய பேர். நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இயேசுவி நாமத்தில் வீட்டுக்கு குழா வரணும். அதே மாதிரி நாங்கள் இப்போ அந்த சில நாளாக ஹெல்பின் கேட்டில் போய் சபை நடத்துகிறோமே, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் பண்ண ஜெபம். அந்த உபவாச சனிக்கிழமை நாங்கள் உபவாச ஜெபம். அங்கே ஒரு 10 பேருக்கும் தெரியும், ஆண்டவரே இவங்களுக்கு பெட்ரூம் வேணும்பா, இவங்களுக்கு நல்ல ஒரு ஆள் வேணும்பா, இவங்களுக்கு கிச்சன் ரூம் வேணும்பா. ஒரு 4 தெருவு எடுத்து போய் இப்போ அந்த கன்னிகனாரில் போட்டாங்க. அந்த ஏரியாவே நாங்கள் போய் பார்த்தோம். சின்ன ரூம்பு. அது எப்படி இப்போ தெரு இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்க முகத்தை இவங்க பார்க்கலாம். அப்படி தெரு பெருசாக கூட இல்லை. வீட்டு உள்ள இருந்துங்கன்னா அந்த வீட்டை பார்க்கலாம். இந்த வீட்டில் ஒரு 100 ரூபா ஒரு 500 ரூபா அப்படி அசால்ட்டாக வச்சிட்டாங்கன்னா இங்கே உக்காந்துன்னா அங்கே எடுத்துடலாம் பணத்தை. அது மாதிரி அவசியம் போடு. இந்த ஜனங்களுக்கு அப்படி போகக்கூடாது. நாங்கள் ஜெபிக்கிறோம், இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கேயே தான் வீடு வரணும். பல நாட்கள் ஜெபிச்சோம். இந்த சில நாட்களுக்குள்ள அவங்க நடக்க போகுது. எல்லாருக்கும் எல்லாமே அவங்க அண்ணன் இருந்த இடத்துலையே. இப்போ நீங்கள் பெரும்பாக போக வேணாம், கண்ணகினாருங்க போக வேணாம், இங்கேயே இருங்க. சில பேருக்கு தலைமை செயலகத்தில் போகிறாங்க, சில பேர் எதிர்க்கு ரோடை தாண்டவனே பெரிய பில்டிங்குள்ள நொய்ய போகிறாங்க. சில பேர் ஸ்டான்லி ஆஸ்பத்திரியான போய் பார்த்தேன் நான், நல்ல பிளாட் மாரி நல்லா கட்டியிருக்கிறாங்க, அதுக்குள்ளே நொய்ய போகிறாங்க. ஆண்டவர் செஞ்ச அற்புதமா இல்லையா? ஜெபம் இப்படிப்பட்ட மிராக்கிள் செய்யும். நம்மளால இப்போ அந்த ஒரு 14 லட்சம் 50 20 லட்சத்துக்கு ஒருத்தங்களுக்கு பிளாட் வாங்கி தர முடியுமா? ஆனால் ஜெபம் செய்யும். அங்கே ஜெபிச்சவங்களுக்கு நல்ல ருசியே தெரியும். இப்போ சில பேர் இங்கே வரல, அங்கே இருந்தவங்க. ஆனால் நிறைய நாள் நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். இப்போ சில நாட்களே அந்த அற்புத அதிசயத்தை எல்லாரும் பார்க்க போகிறோம். இந்து ஜனம் கிறிஸ்டின் ஜனம் சொல்ல எல்லாரும் எவ்வளோ நாட்கள் ரோட்டில் கொயால தண்ணி அடிச்சுருக்கிறாங்கப்பா, இது மாறினம்பான்னு சொன்னோம். இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தண்ணி பிடிக்க போகிறாங்க. கர்த்தர் அந்த அற்புதம் செஞ்சார். அப்போ உண்மையாகவே இந்த பணம் வாங்கினவங்க கூட ஒரு விதமான வாங்கின்னு போட்டோமே அப்படின்னு ஒரு குணம் மட்டும் அவனுக்கு இருந்துச்சுன்னா 2 பணமாக அவனுக்கு கடிச்சிருக்கும். ஹல்லேலூயா. இது சில பேருக்கு தெரியாததுனால தான் நம்ம எரிச்சல் அடைஞ்சு முறுமுறுத்து போகிறதுனால இருக்கிற ஆசீர்வாதமும் நம்மளை விட்டு போயிடுது. அவள் உண்மையாக முணுமுறுக்கிற காரியம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு முணுமுணுக்குன்னா என்ன? அந்த 16ஆம் அதிகாரத்தில் படிங்களா? எந்த லிஸ்ட்டில் வரப்போகிறோம்? முணுமுணுத்து நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க முடியாது அப்படி நீ வாழ்வியானா கீழ் லிஸ்ட்டில் எழுதப்பட்டது, இவ்விதமாக முந்தினவர்கள் பிந்தினவராக மாறிடுவோம். உனக்குள்ள முறுமுறுப்பு இருக்க ஆவிக்குரிய வாழ்க்கை இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பாக அவரை விட்டுனா செஞ்சிடும்,
தூரமாக தள்ளி முந்தினவர்கள் எங்கே போயிடுவோம்? பின்னாடி போயிடுவோம். பின்னாடி இருந்தவங்க எங்கே ஆகிடுவாங்க? முன்ன ஸ்டாண்டில் நின்று நிற்க வச்சிடுவார். ஹல்லேலூயா. எவ்வளோ வேலை செஞ்சாலும் இது கர்த்தருக்கு தான். உங்கள் வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் நிறைய வேலை செய்யுங்க. உண்மையாக சொல்கிற செய்யுங்க. அது யாருக்கு செய்கிறோம்? நம்ம குடும்பத்துக்கு செய்கிறோம். ஆனால் அது பல நாட்களில் செய்ய செய்ய அந்த கஷ்டத்தை ஒரு ஆசீர்வாதத்தை பெறும். நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டு எதிர் வீடு, எங்கள் வீடு நல்லா பெருசாக இருக்கும். 2 வீடு. அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன வால் தான். அந்த அக்காவை பார்த்துருக்குறேன். 5 ஆம்பளை பிள்ளை, 5 பேரும் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் படுக்கணும். சின்ன வீடு தான். ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. 5 ஆம்பளை பசங்களுக்கும் அவ்வளோ வேலை செய்வாங்க, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. 5 ஆம்பளை பசங்க தான் அந்த வீட்டில் எப்படி இருக்கு நீங்கள் நினச்சி பாருங்க. ஒரு நாள் சாப்பாடு செய்யறதுக்க மாட்டாங்க. காலையில் ஏந்தோடனையும் அந்த பசங்களெல்லாம் சாப்பாடு செய்து நல்லா பண்ணுவாங்க. அதே போல் மத்தியானம் செய்வாங்க, அதே போல் நைட்டுக்கு செய்வாங்க. நல்லா சுறுசுறுப்பாக பிள்ளைங்கள அப்படி நீட்டாக அவ்வளோ இதுவாக வச்சுக்குவாங்க. ஆனால் அவங்க 5 பேருக்கு அவங்க கஷ்டப்படுறதுனால நான் பார்த்தேன், அந்த அக்காவுக்கு ஊசி மூடு இல்லை. நல்ல பெரிய இடத்த வாங்கி 5 பிள்ளைங்களும் சேடுங்களாம் அந்த இதுலாம் கட்டி சிங்குங்களாம் கட்டி வச்சுருப்பாங்க பார்த்தியா, அதே மாதிரி கட்டி 5 ஆம்பளை பசங்களுக்கு நல்ல வீடு கட்டிச்சிச்சு. ஏன்? இருந்த இடம், அந்த சுருக்குன இடத்த காமிச்சு அந்த பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டத்தை காமிச்சு வளர்ந்தனால நல்ல பிள்ளைங்க படித்து நல்ல ரேஞ்சில் போயிட்டாங்க, நல்ல இடத்துக்குள்ளேயே போயிட்டாங்க. அப்போ உண்மையாக கஷ்டப்படுறவங்கள பார்த்தா ஒரு நாள் கஷ்டம் எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு தான் அந்த கஷ்டம் என்ன செய்யுதுமா நம்மளை கர்த்தரோட வழியில் நல்ல வழியில் நடத்தும். ஃபஸ்ட்டு ஒரு பணம் வாங்கினவன் திருப்தி இல்லாத போனதுனால அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து பின்னாடி போயிட்டான், முந்தி வர முடியாது. 2வது கோவப்பட்டவன். லூக்கா 15:25 படிங்களா? ஹல்லேலூயா. 28 ஹல்லேலூயா. உள்ள போவ மனதில்லாத இருந்ததுக்கு மேலகிற காரியம் அவனை தடுத்துச்சு. என்ன தடுத்துச்சு? அப்போது அவன் கோபம் அடைந்தான். விசாரித்த உடனே அவனுக்கு இல்லை என்ன வந்துச்சுன்னா, இவனுக்கு இதை செய்கிறாங்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கூட பாரு, அதுங்களுக்கு என்ன தான் கொடுத்தாலும் பார், அதுக்கு பாரு எவ்வளோ நிறைய கொடுத்துட்டாங்க, அதுக்கு பாரு எனக்கு கம்மியாக கொடுத்தாங்க. சொல்லுதுங்க சொல்ல வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட அவ்வளோ போராட்டங்குது 2 பிள்ளைங்க கிட்ட. அப்போ அந்த நாள்லலாம் 16 எங்கள் வீட்டிலலாம் மற்ற எங்கள் அம்மா விசாரிச்சா எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 13 பேரா, இன்னும் எங்கள் சித்தி கூட பிறந்தவங்க 13 பேரா. எத்தனை பேர் மொத்தம்? 26 பேர். ஆனால் எங்கள் அம்மா ஒரு ஆள் தான் சாவாத உயிராக்குறாங்க. இப்போ வரைக்கும் 12 பேர் செத்துட்டாங்க. அவள் உண்மையாகவே கர்த்தர் என்ன செய்ய அந்த நாளில் அவ்வளோ பேர் அவங்க வாழ்ந்துருக்குறாங்க, பிறந்துருக்குறாங்க. ஆனாலும் அந்த நாள் அவ்வளோ சண்டே இல்லை, சண்டையை பார்க்கல. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வளரும் போது சின்ன பசங்க சண்டை, பெருசாக வளர்ந்துட்டாங்கன்னா பங்காளி சண்டை. அந்த பங்காளி சண்டையில் பெரிய போராட்டம் வந்தது. அப்போ உண்மையாக பாரு, இங்கே பாரு 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சிடறான், தூரதேசத்துக்கு போயிடறான். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். ஆனால் தூரதேசத்துக்கு போனவன் அவங்க அப்பா என்ன செய்கிறாருன்னா வர வரைக்கும், ஏன்னா நம்ம பிள்ளைங்க தான், எது அதுங்க தப்பு பண்ணாலும் ரைட்டு பண்ணாலும் அந்த தகப்பனுக்கு தான் அந்த வேதனை தெரியும், அந்த தாய்க்கு தான் தெரியும். அப்போ அவர் அழுது நிற்கிறார், என் பையன் எப்போ வருவான், என் பையன் எப்போ வரான்னு. இப்போ வந்துட்டார். இதை பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுக்குது, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? இதுதான்ப்பா கிறிஸ்துவங்க வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்னா சந்தோஷப்படணும். ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. எப்போது என்ன செய்யணுமா? சந்தோஷமா. எப்போயா? உபத்திரத்துல கூட என்ன செய்யணுமா? சந்தோஷமா இருக்கணுமா. இவர் என்ன பண்றாருன்னா சந்தோஷத்துக்கு மாறான ஆப்போசிட்டான காரியம் என்ன செய்யறாரு? கோபம். இப்போ இது என்ன செய்யுதுன்னா தேவ ராஜ்யத்துக்கு போகாத அளவுக்கு அந்த ஒரு கோபம் தடுக்குது. மோசையை தடுச்சுச்சா இல்லையா?
யார் யார் அந்த பைபிள் படிச்சு? மோசே தடுத்துச்சா இல்லையா? மோசே என்ன பண்ணாரு? பேசினாரு. என்ன பண்ணாரு? பேசுன்னு சொன்னோன்னையும் அந்த மலையை பார்த்து என்ன பண்ணிட்டாரு? கோபம் அடைஞ்சு அடிச்சதுல கோபம் அடைஞ்சு அடிச்சு, நான் உங்களுக்கு தண்ணி தரேன் சொன்னாரா இல்லையா? நான் உங்களுக்கு தண்ணி தரேன். அவ்வளோதான். அங்கேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, முற்றுப்புள்ளி. என்ன முற்றுப்புள்ளி சொல்லுங்க? அந்த கானான் தேசத்துக்கு போக முடியாத தடையாயிடுச்சு. ஏங்க அவர் பைபிள் சொல்லுது, மோசே போல சாந்த குணம் உள்ளவன் இந்த பூமியில இல்லைன்னாரு. அதே மோசே தான் சொல்றாரு, நீ கானான் தேசத்துல போக மாட்டேன்றாரு. 6 லட்சம் ஜனம் நடத்தின ஒரு ஊழியருக்கு அந்த கதின்னா உனக்கு எனக்கு எந்த கதின்னு நினச்சி பாருங்க. இந்த பூமியோட ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு வளர்ந்துட்டு ஒரு கல்யாணம் ஆயிட்டு அதுக்கு மருமக, அதுக்கு பேரப்பிள்ளைங்க, அதுக்கு பேத்தி, இதுக்கோசம் இயேசு விரும்பல. உன் வாழ்க்கையை முழுவதும் வரலாற மாற்றி நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி அதை பயன்படுத்தி பண்படுத்ததான் உன்னை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் கோபம் அடைஞ்சு பைபிள் சொல்லுது, அப்போது அவன் கோபம் அடைந்து உள்ள போவனா இல்லையா? மனசே இல்லையா? அப்போ பரலோக போவ அவனுக்கு மனசு இருக்குது இல்லையோ? வெளியே பரம தகப்பன செய்றாரு, வருந்தி அழைக்கிறாரு, நீ கோபம் அடையாத, நீ கோபப்படாத, நீ வா என்கிட்ட வந்துருன்னு கூப்பிடுறாரு. ஆனாலும் கோபமாகப்பட்டது உள்ள போக முடியல. இன்னைக்கு நீ நானும் நீ யோசிச்சு பாருங்க. கோபம் வந்து நீங்க நினைச்சிடலாம், கோபம் பைபிள் சொல்லுது, நீ கோபம் கொண்டாலும் என்ன செய்த? கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுறோம்? சண்டையில் கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? நிறைய நம்மளால் பேச முடிஞ்ச அளவுக்கு பேசி தீர்த்துறோம். அது நம்மளுக்கு தெரியாது, அந்த நேரத்துக்கு தெரியாது. அப்புறமேட்டு பரிசுத்தாவே என்ன பண்ணுறாருன்னா துக்கம் அணிஞ்சிடுவார். அப்போ வந்து நம்மளால் வந்து என்ன செய்ய முடியலன்னா, எந்த அளவுக்கு நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே அது அப்படியே ஒரு அந்த கோபத்தை அடைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாத்தான மகிமைப்பட மாட்டான். நம்ம போய் சேர வேண்டிய இடத்த யாரை தடுக்க மாட்டான். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, காணாத போயிட்டான், அவன் மறிச்சிட்டான், செத்துட்டான், இன்னைக்கு உயிரோடு அவன் வந்திருக்கிறான். நம்ம சந்தோஷப்பட வேண்டியது இல்லையாப்பா? நீ ஏன் இப்போ இவ்வளோ கோவப்படுற? நம்ம தம்பி காணாத போன தம்பி வந்துட்டானே, நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல மாதிரியா சேர்ந்துட்டானே, இப்போ எங்கன்னா அவன் செத்து போயிட்டு இருந்தானா, நம்மளுக்கு தெரியாத போயிடுச்சுன்னா எவ்வளோ பேர் துக்கமாக இருக்குமோன்னு அப்பா வருந்தி பேசுறாரு. அவனுக்கும் என்ன இல்லையா? மனது இல்லை. இன்னைக்கு நம்ம மனம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே நம்மளோட மனம் எப்படி இருக்கணும்மா? ஒரு நாளும் சந்தோஷத்தில் இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உலக மக்களுக்கும் உனக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. உலக ஜனங்க வந்து அவங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்க, ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பிடி இல்லை. என்ன பிடி இல்லை? பேசுகிற ஒரு தெய்வம் இல்லை. உனக்கு எனக்கு பேசுகிற தெய்வங்கிறார். ஹல்லேலூயா. இனி காலையில் 3 மணி வரைக்கும் நைட்டு உக்காந்து ஜெபம் பண்ணிட்டு 3 மணிக்கு இப்படி சாயும் போது ஒரு குடும்பத்தை, நம்ம சபையில் வர ஒரு குடும்பத்தை கத்தர் அப்படியே குறிப்பாக இட்டுன்னு வந்து, ஒரு பையன் இப்படியும் ஒரு பையன் வெளியே போயிருத்தியும் கத்தர் அப்படியே காமிச்சார். ஒரு இப்படி நோட்டி இப்படி சாஞ்சு அலறி, ஆண்டவரே ஏம்மா அந்த குடும்பத்துக்கு அது நேரிடக்கூடாது, போலீஸ் பிரச்சனை அவங்களுக்கு வரோம், அவங்க குடி அதிகம் அவங்க வாழ்க்கைக்கு வந்து போலீஸ் தொல்லையை கொடுத்து பெரிய ஆபத்துக்குள்ள அந்த வீடு போகுது, அதுக்காக எழுந்து நீ ஜெபி. அப்படியே எழுப்பிட்டாரு. நாங்கள் அலேரி அப்படியே எழுந்து, பா இது இப்போலாம் அந்த வீட்டில் இதுபோல் பிரச்சனை சொல்கிறாரா இல்லையா? இப்போ நம்மளுக்கு தெரியாது பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு. பின்னாடி சில மாதத்துக்குள்ளே நடக்கலாம், சில வாரத்துக்குள்ளே நடக்கலாம். அந்த வீட்டுக்குள்ளே போலீஸ் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இன்னைக்கு காலையில் நம்ம சர்ச்சில் இப்போ உட்காந்துக்கிற இந்த இடத்துல இருக்கிறவங்களை குறித்து பேசுகிறாரு. அப்போ ஆண்டவர் பேசுகிற தெய்வமா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே அப்படிப்பட்ட தெய்வத்துக்கிட்ட நீ ஏன் கோபமாக இருக்கணும்? நீ ஏன் துக்கமாக இருக்கணும்? நீ ஏன் அடிக்க அழித்துக்கிட்டு இருக்கணும்? நீ ஏன் அடிக்க உன்னை பற்றி நினைச்சிட்டு இருக்கணும்? உன்னை பற்றி நினைக்கிறதுக்கு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சந்தோஷமாயிரு. நம்ம வீட்டில் எது நடந்தாலும், நம்ம வீட்டில் எது இல்லாத கூட போட்டோம், இல்லை அதிக கஷ்டத்தை எப்படி, ஆனால் ஒன்று கற்றுக்கோ, சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோ. இருக்கிற அந்த கொஞ்சம் இதுவே, அந்த கொஞ்சம் வருமானம், அந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணுமா? அதுதான் ஏசப்பாக்கு பிடிச்ச ஒரு காரியம். ஹல்லேலூயா. நம்ம முகத்தில் எப்போதும் சிரிக்கிறத பார்த்து அவர் சிரிக்கிற தெய்வம். உன்னை எப்போதும் சிரிப்பு காமிக்கிறதுக்குன்னே அவர் அதனால தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள எல்லோரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். நான் தருவேன்.
நீ என்ன செய்யாத, உனக்குள்ளே வச்சுக்காத. ரெண்டாவது. மூணாவது, வரமாட்டேன்னு சொன்ன காரியத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கலாம். ஹல்லேலூயா. பிரதானினா ராஜா சொல்றாரு, 7 பிரதானிகளை வச்சு சொல்றாரு, 7 குதிரையை எப்படி வச்சு அந்த நாளில் ராஜ்யத்தை நடத்துனாங்களோ அது போல 7 பிரதானியை வச்சு அவர் சொல்றாரு, ராஜஸ்திரி போய் இப்போ இட்டுனுவான்றார். ஆனால் அவங்க என்னன்றாங்க, வரமாட்டேன். ராஜா கிட்ட அதுமாரி வார்த்தை சொல்ல முடியுமா? வரமாட்டேன்னு சொன்ன வார்த்தைக்கு பெரிய காரியம் 3 மேட்டரில் எல்லாம் முடிஞ்சிச்சு. குடும்பமும் முடிஞ்சிச்சு. நம்மளை போல ஒரு சாதாரண பெண்மணி வந்தா நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை நம்மளே தீர்த்துக்கலாம். அவங்க ராஜாத்தி, ராஜா பிரச்சனைங்க வந்து ராஜாத்தியா இருக்கிறவங்க வந்து ராஜா வந்து எல்லாத்தையும் வந்து அவரே வந்து பேச முடியாது. அவரே வந்து மூவ் பண்ணி உன் குடும்பத்தில் நான் இதை பார்த்துறேன் அதை பார்த்து செய்ய முடியாது. இருக்கிற அந்த 7 பிரதானிக்கு தான் என்ன செய்யணும். அம்மா இதை சொன்னாருமா, இதை பண்ண சொன்னார் ராஜா, இதை சொன்னார் செய்யணுமான்னு அப்படி தான் அவங்க உத்தரவு கொடுத்தாதான் ராணி வந்து என்ன செய்யணும். எதுவாக இருந்தாலும் ராஜா பார்க்கறதுக்கு கூட அந்த பிரதானிக்கிட்ட உத்தரவு வாங்கினா தான் போக முடியும். அப்படி இருந்த காலத்தில் இவங்க சொல்கிறாங்க, ராஜா என்னை கூப்பிட்றாரா, நான் வந்து இப்போ ராஜ வசதெல்லாம் போட்டுன்னு வந்து நிற்கணுமா, என்னால் வர முடியாது. ஏங்க அது சின்ன வார்த்தை தான் நினைக்கலாம். வர மாட்டேன்னு சொல்கிற வார்த்தைக்கு பைபிள் சொல்லுது, அவள் செஞ்ச 3 காரியத்தில் அவள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, வரலாறே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் கூட சீக்கிரம் சொல்கிற வார்த்தையில் சீக்கிரமாக எல்லா காரியம் முடிஞ்சிடும். நான் சீக்கிரம் செத்துருவேன், சீக்கிரம் நான் வாழ மாட்டேன், சில நாட்களுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சிடும், சீக்கிரமாக என் குடும்பம் அழிஞ்சிடும், என் வாழ்க்கை இப்படி ஆயிடும் சொல்ல 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 சாத்தா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அந்த வார்த்தையை பிடிச்சிட்டா செஞ்சுட்டு வந்தோமா நம்ம ஆயுசு நாட்களை சீக்கிரமாக குறைச்சிடும். ஹல்லேலூயா. நீ எப்படி உன் வாயில எதை பேசுறியோ அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம சீக்கிரம் சாருமோ சாவலியா அப்பாலங்க, ஆனால் நீ எப்படி பேசுற. ராஜா விரும்புறாரு நீ வரணும். இன்னைக்கு கூட இயேசு ராஜா விரும்பி இருப்பாரு. சில பேர் இங்கே வந்து ஆறாதில்ல உட்காரணும் அவர் விரும்ப இருக்கிறாரு. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, சில பேர் வரமாட்டேன்னு வீட்டில் இருந்திருப்பாங்க. ஆனால் வரமாட்டேன்ற 3க்கும் பெரிய 3 மேட்ரு இருக்குது. என்ன மேட்ரு இருக்குதுன்னா, அதே எஸ்தர் அந்த 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது பாருங்க. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சிங்களா, 8ஆம் வசனம் படிங்க. ஹல்லேலூயா. அவங்க மனசின்படியே அவர் என்ன செய்யல, பலவந்தம் பண்ணலையா. நீ வரணும் பேசாதீங்கப்பா, நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு பலவந்தம் பண்ணலையா. அப்போ அவர் தொடர்ந்து வந்து உன்னை பலவந்தம் பண்ணி வாமா நீ வான்னு சொல்ல மாட்டார். உன் மனதின்படி தான் உனக்கு கூலி தருவார். ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, வரமாட்டேன்னு சொன்னது 3 காரியத்தை. அதே அப்போ நீங்கள் படிக்கிறதில்ல 16ஆம் வசனத்தில் கீழ் வசனத்தில் எழுதப்படுது, அவ அநியாயம் செய்தார். சகல ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்ணிட்டா, அநியாயம் செய்தா. 17 எழுதுக்குது, அவ அற்பமா புருஷனை என்ன நினைச்சிட்டா. அவள்தான் இது வந்து வரலாறுல எழுதப்பட்டிருது. ராஜாத்தி வந்து நோட்டில் எழுதப்பட்டுச்சு. 2வது அவள் செஞ்ச காரியம்னா அநியாயம் செஞ்சான்னு என்ன ஆயிடுச்சு, எழுதப்பட்டுச்சு. 3வது அவள் புருஷனை என்ன ஆயிட்டா, அற்பமாக எண்ணிட்டான்னு சொல்லி எழுதப்பட்டுச்சு. 4வது அவர் ராஜ மேன்மை என்ன செய்கிறாங்க, பிடுங்கப்பட்டுச்சு. அப்போ நீ ஒரு ஜபத்துக்கு வரல, ஒரு சபைக்கு வரல, ஒரு காரியத்துக்கு நீ வரலன்னா உன்னோட ராஜ மேன்மை என்ன செஞ்சிருவார் ஆண்டவர், என்ன ஆகிடுவார், நீ இருந்த ஸ்தானத்துலேருந்து உன்னை பிடிங்கிடுவார். இப்போ மனைவின்ற ஸ்தானத்தில் நிற்கிறியா, நீ வர மாட்டேன்னு சொல்கிற பத்தியா, அதுலேருந்து பிடிங்கிடுவார். நீ ராணின்ற பேரில் நீ இருக்கிறியா, அந்த ராணின்ற ஸ்தானத்துலேருந்து அதை பிடிங்கிடுவார். அப்போ அவளுக்குள்ளே என்ன இருந்துச்சு, பெருமை. அவளுக்குள்ள என்ன இருந்துச்சு, திமுரு, கீழ்ப்படியாத காரியம். இது இருந்ததுனால அவர் என்ன செய்யப்படுறான்னா, அவள் ராஜ மேன்மை பிடுங்கப்படுது, அவள் தலையில் இருந்த கிரீடம் பிடுங்கப்படுது, அவள் வாழ்க்கையிலே இனிமேட்டு இருக்கக்கூடாதுன்னு அவள் இருந்த இடத்துக்கு நாடு கழுத்தப்படுறான். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே இந்த பெண்மணி 3 காரியம்
காரியத்தில் தள்ளுறாங்க. ஆனால் இன்னொரு பெண்மணி எழுதப்பட்டுக்குது, அவங்க 3 காரியத்தில் நிலைநிறுத்தப்படுறாங்க. அதுதான் முந்தின வஸ்தி பிந்தின வஸ்தி, முந்தின குமாரன் பிந்தின குமாரன், முந்தின வேலையாட்கள் பிந்தின வேலையாட்கள். ஹல்லேலூயா. அவ உண்மையாகவே முந்தி இவங்க கணவனா மனைவியா இவங்க வாழ்ந்து வந்திருக்கலாம். அவங்க நினச்சிருப்பாங்க நம்ம குடும்பத்துலேருந்து நம்மளை யார் எடுத்துருவாங்க நினச்சிருப்பாங்க. இல்லை, நம்ம கீழ்ப்படியாத போனால் குடும்பத்துலேருந்து கூட எடுக்கிறதுக்கு அவரால் முடியும். நம்ம குடும்பத்தை நடத்தாத போயிட்டா அதுலேருந்து கூட எடுக்க அவரால் முடியும். அப்போ உண்மையாகவே பாருங்க, அவர் செஞ்ச ஒரே தவறு வரமாட்டேன்னு சொன்ன ஒரு காரியத்துக்கு அவள் வாழ்க்கைக்கு வந்தது 3 விதமான சோதனை வந்துச்சு. இவ அநியாயக்காரிச்சு, இவ அற்பமாக எண்ணிட்டா, இவளுக்கு ராஜ மேன்மை வானான்னு 3 விதத்தில் தள்ளிட்டு அதே 3 விதத்தில் இன்னொரு சகோதரி கொண்டு வந்து கத்தராங்க நிறுத்துறாரு. ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே இந்த காலை வேளையில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நம்மளோட ஸ்தானத்தில் தேவன் நம்மளை நிறுத்துறன்னா, நம்மளை உயர்த்தணும்னா கிரீடம் கழிச்சது. பரலோகத்துக்கு போகிற ஒரே தகுதி என்னதம்மா? மேன்மை இருக்கணும். தேவ தூதரை நம்மளை வரத்துக்கு என்ன செய்யணும்? வரவேற்கணும். அதே போல் கிரீடம் இருக்கணும். அதே போல் பட்டதாரியாக தேவன் மாற்றினார். பைபிள் சொல்லுது, இவங்க படித்தவங்க இல்லையே, படித்தவங்க போல பேசுகிறாங்கன்னு பேதுருவையும் யோவானையும் பார்த்தாங்கண்ணா. பட்டதாரியா நீ படிச்சுட்டு பல நாட்கள் வரலன்னா கூட உன்னை பட்டதாரியாக மாற்றிடுவார். அந்த ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் எங்கே வரணும்? வரேன் ஜபத்துக்கு வரேன் ஐயா, இதோ இப்போ சபைக்கு வரேன், இப்போ வரேன், இதோ ஜபிக்கிறேன். இந்த காரியத்தை நீ செய்யும்போது பஸ்தி இருந்த இடத்துல எஸ்தரை நிறுத்துற போல உன்னை நிறுத்திடுவார். ஹல்லேலூயா. சும்மாவே ஜபிக்க நாங்கள் போகிறோம். சும்மாட்டி போய் காலையில் ஜபிச்சாங்க, திருப்பி சாயந்தரம் ஜபிச்சாங்க, காலையில் உபவாசம் போட்டாங்க, சாயந்தரமாக போடுறாங்க. அவங்களுக்கு தான் வேலை இல்லை. ஒரு அம்மா கேட்டாங்களாம், அவங்க மனைவிக்கு வீட்டில் வேலையே இருக்காதா, எப்போ பார்த்தாலும் உன்னை ஜவன்னு கூப்பிட்றாரு, அவங்க மனைவி வீட்டில் வேலையே செய்யாதான்னு ஒரு அம்மா கேட்டாங்களாம். அவங்க பொண்ணை ஜவத்துக்கு கூப்பிட்டுக்கிறாங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். அவங்க என் பொண்ணை மட்டும் எப்போ பார்த்தாலும் வேலை செய்ய விடாது, அவர் ஜவான்னு கூப்பிட்றாரு, அவன் மனைவி வீட்டில் வேலையே இருக்காதா? நம்ம சபையில் இருக்கிற ஒரு அம்மா கேட்டாங்களாம். ஆனால் வீட்டில் பாருங்க எவ்வளோ வேலைன்னு. அவங்க பொண்ணு செய்கிற வேலையை காட்டிலும் நான் அதிக வேலை செய்கிறேன், அதிகமாக ஊழியம் செய்கிறேன், அதிகமாக ஜெபிக்கிறேன், அதிகமாக கர்த்தருடைய இருக்கிற காலத்தில் நிற்கிறேன். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? கர்த்தர் தான் காரணம். ஹல்லேலூயா. அவன் உண்மையாக முந்தினவருக்கு பிந்தினவரா நீ மாறத்துக்கு நான் ஒரு காரியம் சொல்கிறேன். நான் 14ஆம் அதிகாரம் லூக்கா 14 சொல்லி நான் முடிக்கிறேன். 14ஆம் அதிகாரம் அந்த சாக்கு போக்கு சொன்ன காரியத்தை சொல்கிறேன். 14-16 படிங்களா, 18 படிங்க. அதில் தாங்க இது ரொம்ப படிக்க நானே படிச்சுறேன். அவர்கள் என்ன செஞ்சாங்களா? போக்கு. என்ன போக்கு சொல்கிறாரு? நான் போய் ஒரு வயல்வெளி வாங்கிட்டேன், இன்னைக்கு காலையில் அது பயிர் வைக்கணும். நான் ஒரு அனித்தியமாக என்னதம்மா, நான் இன்றைக்கி அது வேலை செய்த போயிட்டேன்னா இன்றைக்கி எல்லாம் காஞ்சி போயிடும். அதனால் நான் அனித்தியமாக இருக்கக்கூடாது. அழைச்சவருக்கு பதில் ராஜா சொல்கிறாரு. ராஜா விருந்து பண்ணி வச்சுருக்கிறாரு, உன்னை கூப்பிட்றாரு. இதுதான் அழைக்கப்பட்டவங்களோட வேலை. ராஜா கூப்பிட்றாரு, வாங்கன்னு அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் வயல்வெளி வாங்கிட்டேன், நான் என்ன செய்ய முடியாது? அனித்தியமான காரியம் செய்ய முடியாது. கீழ்வாசனம் 19. வேற ஒருத்தர் என்ன ஆகிட்டாங்க? 5 ஆட்டோ வாங்கிட்டேன், அதை போய் நான் ரிப்பேர் பண்ண பார்க்கணும். நான் 5 வேன் வாங்கிட்டேன், 5 பொருள் சில பேர் வீட்டில் இருக்குதா இல்லையா? வேனு, பைக்கு, ஆட்டோ, காரு, இன்னொன்று சைக்கிள் கூட போட்டுக்குவோம். 5 இருந்தால் என்னது? 5 வண்டி இருக்குது. நான் 5 வண்டியை பார்க்கணும் இன்றைக்கி. உங்களுக்கு தெரியாது, ஒன்றில் போய் பெட்ரோல் ஏற்றணும், ஒன்று ரிப்பேர் காயில் கொடுக்கணும், ஒன்று இன்றைக்கி என்ன செய்யணும், எஃப்சி போகணும். இப்படிலாம் இருக்குது 5 வண்டிக்கு. ஆனால் இதுக்கு இருக்குது. அவர் எப்போ பார்த்தாலும் ஜபத்துக்கு கூப்பிட்றாரு. வரமாட்டேன் சொல்லு, அவர்கிட்ட போடல சொல்லு, வரமாட்டேன் சொல்லு. ஆனால் இங்கே சொல்லுதா இல்லையா பைபிள் வசனம்? நான் 5 மாடு வாங்கிட்டேன், அந்த நாள் 5 மாடு, இன்னைக்கு இந்த நாள் என்ன ஆகுது? 5 வண்டி என் வீட்டில் இருக்குது. இவ்வளோலாம் பராமரிக்கிற காரியம் இவ்வளோ இருந்து இதெல்லாம் அவரால் புரிஞ்சிக்க ஒரு சக்தியே இல்லை ஐயாவுக்கு. அப்போ உண்மையாகவே அப்படி சாக்கு போக சொல்ல தொடங்கினாங்க. கீழ் வசனம், கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு கூட விட மாட்டாருமா. அவர் 2 குழந்தை பிறந்துச்சுமா, அப்போ கூட அவருக்கு புரிஞ்சிக்கவே மாட்டாருமா. கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வேற வீட்டுக்கு கூட போயிட்டேன், இப்போ வரைக்கும் என்னை ஜபத்தில் விடாத என்னை ஜெபிக்க வைக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு,
இவங்களை என்ன செய்யாத, கீழ் வாசனம் கூலி தரார் பிறகு 24. ஹல்லேலூயா. அந்த மேல் வசனம் 19 எழுதியிருக்குது, அவரோட பந்தி இருக்கிற ஒருவனும் இவையில் கேட்டபோது தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிற யாரா? பாக்கியவானா. இவர் இங்க கீழே சொல்றாரு, இப்ப யார் யார் ஆயிடுச்ச? அவன் வரமாட்டேன்னு சொன்னால, மாடு சொன்னா, இந்த வயல் சொன்னா, பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னா, இவன் 2வது என் விருந்தில் என்ன செய்யக்கூடாது? ருசியே பார்க்க மாட்டான். இது எங்க சொல்லப்படுது? இந்த ருசி பைபிள் பரலோகத்தில் இருக்குது. அவர் சுடாத, நம்ம நடாத எல்லா காரியம் பரலோகத்தில் இருக்குது. அப்போ இந்த காரியெல்லாம் இங்கேருந்து அந்த அடிப்படையில் வந்தால் தான் வீட்டை சாக்கு சொல்லக்கூடாது, வேலையை சாக்கு சொல்லக்கூடாது. வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட ஜெபிக்க முடியாது. நிறைய பேர் நான் பார்க்குறேன், வேலை வேலை சொல்லாதீங்க, வேலை வேலை சொல்ல, வேலை இருக்குது, அது நிமித்தம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சில பேர் நீங்கள் சர்ச்சில் 9:30 மணிக்கு ஜெபம் பண்ணுறதே இல்லை. அப்போ எப்படி நீங்கள் வீட்டில் நைட்டில் ஜெபம் பண்ணிட்டு படிப்பீங்க? நைட்டில் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம எல்லா வீட்லையும் நடக்கும். அந்த 9:30 மணிக்கு வந்துடும். அப்போ தான் தோசை சுட்டு இருப்போம். தோசை என்ன பண்ணணும்? வச்சிடணும். சாமான் கைன்னு இருப்போம். சாமான் என்ன செஞ்சணும்? போட்டணும். வந்து எல்லாரும் ஒரு மூலையில் என்ன செஞ்சணும்? உக்காஞ்சி ஜெபிச்சுட்டு 10 மணி முடிச்சா அப்போ தான் சாப்பிட்ற டைம். அப்போ உண்மையாக அப்படி செய்யும்போது இது யார் பார்க்குறது? என்ன பார்க்குறாரு? தேவன் பார்க்குறாரு. நீ 9:30 மணி உன் சொந்தக்கார் பந்தக்கார் நீ கூப்பிட்டா போறியா இல்லையா? ஆனால் நீ என்ன செய்கிற? சர்ச்சுக்கு 9:30 மணிக்கு நாள் ஜெபிக்க முடியாது, வேலைக்குது. சொல்லாத. 3 காரியம் நடந்துடும். அநீதி வந்துடும், அற்பமா என்ற காரியம் வந்துடும், நம்ம மேன்மையை பிடுங்குற நாள் வந்துடும். ஹல்லேலூயா. இங்கே 3 சொல்கிறானுங்க. ஒருத்தர் வயல்வெளி வாங்கிட்டேன், ஒருத்தர் மாடு வாங்கிட்டேன், ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. கத்தர் கல்யாணம் ஆனதுலாம் கணக்கு இல்லை. கல்யாணம் உனக்கு ஏன் பண்ணி வச்சாரு? உன் கணவரோட கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுறது தான் வச்சார். உன் கணவர் ஜெபம் பண்ணாத ஆளா நீ இன்னும் ஜெப வீரனா மாற்று. அதுதான் பெண்ணோட வேலை. நான் என் வேலைக்கு எனக்கு தெரியும். இப்போ கூட என் வீட்டில் நான் செய்கிற காரியம் கொஞ்சம் ஜபிச்சுட்டு ஜபத்தில் உயிர்ந்தோட நான் விட மாட்டேன். ஒன்றா சீண்டி பார்ப்பேன். லாஸ்ட்டு சொல்ல கையை பிடிச்சி வர வலிச்சு கட்டிலில் போய் போடு. ஜபிக்க வந்துட்டு நீ அரைக்குறையான ஜபம் பண்ணக்கூடாது. இதுதான் என் வீட்டில் வேலை. இது நான் நான் சொல்லிட்டே தான் இருக்கணும். அதை செய்ய தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ உன் வீட்டில் செய்கிறியா? கணவன் மிரட்டிட்டா என்ன செஞ்சிடற? அப்படியே படுத்துடுற இல்லை. அதுக்கு மிரட்டுறதுலாம் நீ பயப்படாத. ஜெபி. அவர் குடிகார கணவரா? தொடர்ந்து முழங்கால் போடு, கத்தர் மாத்திடுவார். ஆனால் அவர் குடியை உன் எதிர்க்க ஊத்துறாரா? விடாத. தூக்கி பாட்டில் ஓடி அதனால பெரிய சண்டை வந்தால் வரட்டும். ஆனால் உன் வைரகத்தை கத்தர் பார்க்குறாரு. என் வீட்டில் அது மாரி காரியம் செஞ்சேன். குடிச்சியா? பேசாத, வராத. இப்போ வரைக்கும் நான் பேச மாட்டேன். ஒருத்தர் குடிச்சுனேங்கிறார், இப்போ வரைக்கும் பேச மாட்டேன். இப்போ சில நாட்கள் ஒரு தம்பியை குடிச்சு நான் துக்கப்பட்டுனேங்கிறேன். அவங்களோட எப்படி நான் ஐக்கியம் வைக்க முடியும்? குடிச்சுனே இருந்துட்டு ரொம்ப தொடர்ந்து அவங்க கத்தருக்கும் அவங்களுக்கும் தூரம் இருந்தால் எப்படி ஐக்கியம் வைக்க முடியும்? தொடர்ந்து அங்கலாய்ச்சி ஜெபிச்சுன்னுக்கிறேன். காலையில் போலீஸ் பிரச்சனை காமிச்சார். அப்படிப்பட்டவங்களுக்கு போலீஸ் பிரச்சனை வரமா? நீ கடவுளோட பிள்ளையா நீ இணைஞ்சிட்டனா இன்னும் தொடர்ந்து என்ன செய்யணும்? கடவுளுக்கு அடுத்த காரியத்தை செய்யதான் அந்த பரிசுத்தவான்களோட நம்ம என்ன செய்வார்? இணைப்பார். இல்லைன்னா அந்த பரிசுத்தவான்களோட இணைக்க முடியாது, உன்னை விட்டு தூர தள்ளிடுவார். அதுதான் மேன்மை. நீ அவங்களோட சேர என்ன கிடைக்குன்னா மேன்மை கிடைக்கும். நீ அவங்கள விட்டு தூர போவோன்னா மேன்மை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ உண்மையாக 3 காரியம் இவங்க செய்கிறாங்கன்னா இல்லையா? மாடுக்குது, வயலுக்குது. நீங்கள் வீட்டில் போய் உண்மையான நேரத்தை எடுத்து, இதெல்லாம் நான் நேரம் எடுத்தேன், ஒரு நாள் எடுக்கல, ஒரு 3 நாளாக அப்படியே எடுத்து என் வாய்க்கில் அப்படியே வச்சுக்கின்னு, ஆண்டவர் இதை குறித்து நான் என்ன செய்யணும்? முந்தினவர்கள் பிந்தினராக மாறிடும். நீங்கள் லாஸ்ட்டு சேரில் உட்காந்துக்கிறாங்களா? அவங்க இங்கே நிற்கிற நாள் வந்துடும். நீ எப்படி இருக்கிற? உன் நிலைமை எப்படி இருக்குது? முணுமுணுத்துனேங்கிறியா? கோபப்பட்டுனேங்கிறியா? 3வது காரியம் வரமாட்டேன், ஜெபத்துக்கு வரமாட்டேன், ஜெப கூட வரமாட்டேன், ஜெபிக்கிற காரியமா வரமாட்டேன், வேலைக்குது சொல்லினே இரு. 3 காரியம் அங்கே நடக்கும். அவன் உண்மையாகவே கடவுளோட பிள்ளைங்க ஒன்று தெரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் எல்லாம் சீக்கிரம் முடிய போகுது. நீ எவ்வளோ இப்போ வரப்போகிற ஆட்சிக்கலாம் நீ எவ்வளோ ஜெபிக்கிறியோ அப்படி தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற காரியத்தை கூட ஆண்டவர் நல்லா நடத்துவார். எங்கேயோ தேசத்தில் ஓட்டு போடுறாங்க, எங்கேயோ ஆட்சி நடக்காத. 5 ஏரியாக்குள்ள ஆட்சி நடக்கும். 5 ஏரியாவில் ஓட்டு போட போகிறாங்க. 5 ஏரியா எந்த ஏரியான்னு சொல்லி நியூஸில் போட்டு அந்த 5 மாநிலத்துக்காக நீ ஜெபிச்சுப்பார்.
5 மாநிலம் எத்தனை கோடி ஜனங்க ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி அத்தனை கோடி ஜனத்தை நீ திறப்புல நினைப்பாரு. எஸ்தர் ராணி போல நம்ம நிறுத்திடுவார். முந்தினவருக்கு எங்கட ஆயிட்டாங்க, பிந்தினவராக மாறிட்டாங்க. பிந்தினவர் எங்க நின்ட்டாங்க, ராணியோட சட்டத்தில் நின்று வஸ்தி பெற முடியாத அத்தனையும் எஸ்தர் ராணி பெற்றாங்க. அந்த ராஜ்யத்தில் 7 பிரதானிகள் இருந்தவங்களாம் எஸ்தர் ராணி கீழே தள்ளிட்டாங்க. பிரதானிக்கு தான் வந்து ராஜா கிட்ட சொல்லணும். இங்கே எஸ்தரே போய் சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துறார். காரணம் என்ன? ஜபம். ஜபம் வந்து அவ்வளோ மேன்மை உள்ளது. உனக்கு எனக்கு எதுக்காக இங்கே வச்சிருக்கிறாரு? 3 தேசத்தில் 5 மாநிலத்தில் ஓட்டு நடக்கும்போது எவ்வளோ பேர் இந்த ஆட்சியில் தான் நீ முத்திரை போன சொல்லி பக்கத்தில் துப்பாக்கி வச்சு சுடுறவன் எத்தனை பேர் இருக்கிறாங்கம்மா? வட இந்தியாவில் நடக்காதெல்லாம், நம்ம ஏரியாவுக்குள்ள நடக்காது. வட இந்தியாவில் இது நிறைய நேச்சுரல் நடக்கும். அப்போ நீ எவ்வளோ ஜெபிக்கணும்? அப்போ இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஜாமான் இல்லாமா? உன் இறுதியை ஏன் அங்கலாய்க்கல? நீ இன்னும் ஏன் ஜெபிக்கணும்? நீ என்ன வரல? நீ இன்னும் உன் வேலையை ஏன் காட்டுற? ஏன் இன்னும் உன் முடுமுடுத்துனுக்கிற? உனக்கு இது நடக்கலான்னு கேட்டுனுக்கிற? இன்னும் ஏன் நீ கோவப்பட்டுனுக்கிற? தேவராஜ்யத்துக்கு இதெல்லாம் கொண்டு போகாது. ஹல்லேலூயா. நீ விடுங்க, நம்ம காரியத்தை கலைப்போம், நம்ம வேஷத்தை கலைப்போம். நம்ம பொய்யான வேஷத்தை வாழ வேண்டாம். மெய்யான தெய்வத்தை நீங்க நாடி போங்க. எல்லாம் உன்னை தேடி வரும். நீ எதையும் தேடி போத்தால, எதையும் நாடி போத்தால, எனக்கு இது வேணும், இது இன்னைக்கெல்லாம் நான் ஓடி ஓடி சம்பாரிச்சாதான் எனக்கு கிடைக்க நீ நினைக்காத. ஏசப்பால தேடி ஒன்று உனக்கு தர அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறாரு. ஒரு பணம் இருந்தா போதும். உங்கள் வீட்டில் ஒரு பணம் கொடுத்த உங்கள் கணவரை கூட ரொம்ப துன்பப்படுத்தாதீங்க. கொஞ்சம் வருமானம் எடுத்துன்னு வந்தீங்க, இனி கொஞ்சம் காசு தான் தரீங்க, அதை கூட நீ பார்த்து அங்கலாய்க்காத. ஏசப்பாவில் எல்லா தர வல்லம் உள்ளவராகிறாரு. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இந்த நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்பா. வர மாட்டேன்னு சொன்ன வஸ்திக்கு அப்பாவில் பின்னாடி தள்ளிட்டீங்க ஆண்டவரே. அப்பா வர ஆண்டு உள்ளவ போவேன் மனசு இல்லாத கோவப்பட்டவனை மூத்த குமார வீட்டுக்குள்ள இருந்தவன் வெளியில நின்றுட்டான். கெட்டு போன அந்த ஆண்டவர் அந்த மனுஷனை உள்ள கொண்டு வந்து நிறுத்தீங்க. அதே போல வேலைக்கு காலையில வந்தவன் ஒரு பணத்தை பெற்றான். ஆனா 1 மணி நேரத்துக்கு முன்ன வந்தவன் அதே பணத்தை பெற அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. இன்னைக்கு உண்மையாகவே வேலை செய்யறேன்னு சொல்லி அந்த வேலையில எப்படி உண்மை இல்லாத இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த நேரத்தில் தொடுங்க. அதே போல ஆண்டவரை வீட்டுக்குள்ள இருந்துங்கன்னு அப்ப கோவப்பட்டு கொண்டுங்கன்னு எரிச்சல் அடைகிறவங்கள இந்த நேரத்தில் நீ தொடுங்க. ஜெப கூட்டத்துக்கு வர மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன்னு யாராரு வீட்டில் இதுவரைக்கும் பிடிவாதமா வருஷம் கணக்கா ஜெபிக்காதவன், வேதத்தை வாசிக்காதவன், அப்ப ஜெப கூட்டங்களை கலந்துக்காத இருக்கிறாங்களோ இந்த நேரத்தில் அவங்களெல்லாம் நீ தொடணும் சாமி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. இயேசுவே கர்த்தாவே, உம்முடைய கருத்துக்குள்ள நாங்க கொடுக்குறோம். உண்மையா நீ எவ்வளவு நல்லவரப்பா. அஜய் கொடுத்த சுகத்துக்காக சோத்துறோம். இப்போ எதுக்கு இந்த பிறந்த நாளை நாங்க கும்பிடுறோம், கொண்டாடுறோம்? ஒரு நிமிஷம், இது எனக்கு தான் தெரியும். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு சபை ஜபத்தை ஊக்கப்படுத்தும் போது உங்க பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்க. அது ரொம்ப நல்லது. ஏன் சொல்றேன்னா, நான் போன வருஷம் நான் அதுவே சொல்ல விரும்பல. நிறைய பலவீனம் அவர் சரீரத்தில், அஜய் சரீரத்தில் வந்து நிறைய பலவீனம் வந்து அவங்க வீட்டில் நிறைய வெளியே சொல்ல முடியல. அவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தாங்க. கர்த்தர் தான் அவருக்கு சுகம் கொடுத்தாரு. நான் சொன்னேன், நான் ஜெபிக்கிறேன், ஏசப்பா அதை மாற்றிடுவாரு, நீ பயப்படாதண்ண. அதே போல கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. அவர் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை கர்த்தர் மாற்றிட்டாரு. நம்ம ஜெபிப்போம். அது போல ஜோனா பீட்டர் கூட உண்மையாகவே கர்த்தர் ஜோனா பீட்டருக்காக நம்ம சோத்தரிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், இந்த கிறிஸ்மஸ் இந்த இது விருந்து வந்து ஒரு நல்ல விருந்தை கொடுக்க சொல்லிக்கிறார் இந்த 17ஆம் தேதி. அதுக்கு நம்ம ஜெபிப்போம். உண்மையாக அந்த தம்பியும் இந்த ஆராதனை தொடங்கின நாள்லேருந்து நிறைய ஹெல்ப்பு. நேற்று கூட 12-11 மணி வரைக்கும் இந்த இடத்துல நிறைய காரியத்தை பண்ணிட்டு தான் காலையில் இங்கே வந்தார். கர்த்தர் அந்த தம்பியை கூட ஆசீர்வதிக்கணும். என் பையன் சொல்ல உண்மையாக சொல்ல நிறைய ஒர்க்கு பின்னால் நிறைய வேலை. கையை தூக்கி காட்டுங்க. நம்ம அவங்கள வந்து வெல்கம் பண்ணணும். கையை தூக்கி காட்டுங்க, எல்லாம் கையை தூக்கி காட்டுங்க. ஆண்டவரே, அஜய் உன் கருத்தில் கொடுக்குறோம். அஜயை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சாமு கர்த்தர் ஆசீர்வதிங்க. அஜய் கூட நல்ல சுகத்தை பலத்தை நீங்க கொடுக்கணும். அஜய் கொடுத்த சுகத்துக்காக பலத்துக்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் ரத்தம் பாயட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் பாயட்டும். அதே போல ஜோனா பீட்டர் மேல கூட உங்களுடைய கரத்தை நான் வைக்கிறேன்.
இயேசு கிறிஸ்து ரத்தத்தை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தெளிக்கிறோம். ஜோனா பீட்டருக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, நல்ல நாணத்தை கொடுங்க. நாங்க சபையாரா சேர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த குழந்தைக்கு விரோதமாக இந்த இடத்துல ஆராதனையை இந்த குழந்தைய முக்கியப்படுத்தி எல்லா வேலையும் செய்யறதுனால இந்த குழந்தையை எதிர்த்து நிக்கிற அந்தகாரத்தின் ஆவி, துரதினத்தின் ஆவி, வான மண்டபத்தில் இருக்கிற பொல்லாத சாத்தானுடைய ஆவிய இயேசுவின் நாமத்தினால் நரகத்துக்கு போகணும். பாஸ்டர் சாம் சுந்தரையாவே இந்த குழந்தைய தூக்கி, இந்த குழந்தை ஊழியக்காரனா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரப்பா. சாம் சுந்தரையாவே சொல்லுகிறாரு, இவனை ஊழியத்துக்கு நீ வளர்க்கணும்னு சொல்லுகிறாரப்பா. உங்க கருத்துல இவரை நான் ஒப்பு கொடுத்துறேன். உன்னுடைய ஊழியத்தை எப்படி எப்படி செய்ய நீ விரும்புறியோ இவருக்குள்ள அந்த தரிசனம், அந்த வெளிப்பாடு, அந்த வல்லமை, அந்த வரத்தை, அந்த அபிஷேகத்தை கத்த நீ கட்டளையிடணும். நிறைய பாடல் கூட என் பின்னால இருந்து சொல்ற பாடல்லாம் நிறைய இந்த தம்பி தான்பா. இந்த குழந்தைய கத்தர் ஆசீர்வாதம். அதே போல கொடுத்த கரணை உன் கருத்துல கொடுக்குறோம். தரனை உன் கருத்துல கொடுக்குற தரனு கூட நல்ல சுகத்தை, பலத்தை கொடுங்கப்பா. அந்த குழந்தை கூட அந்த தண்ணிலாம் கூட சரீரத்தில் அதிக வெறும் தண்ணியை போல ஊத்துதுப்பா. நல்ல வளரணும்பா, அவன் நல்ல பலப்படணும்பா. நல்ல சுகத்தை அவனுக்கு வைங்கப்பா, நீடித்த ஆயுசை வைங்கப்பா. அவன் படிக்கிற படிப்பை கூட கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த குழந்தைக்கு விரோதமாக கூட பலவீனப்படுத்துற ஆவி, சரீரத்தில் சரியான செத்து இல்லாதபடி அந்த சரீரத்தை ஒடுக்கிற எல்லா பிசாசுடைய ஆவியும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளப்படட்டும். அந்த குழந்தைய முழுவதும் சாமுடைய கருத்துக்குள்ள கொடுக்கிறோம். சாமுக்கு நல்ல சுகம், பலம், ஏழுமலை எபினேசர் கூட நல்ல சுகத்தை, பலத்தை நீ கட்டளை எடுங்க. ஏழுமலை எபினேசரை கூட ஆசீர்வதிப்பாயாக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் சொல்லுவோமா? கர்த்தாவே, இந்த ஆராதனை உங்களுடைய கருத்துக்குள்ள நாங்க கொடுக்கிறோம். உண்மையா முந்தினவர்கள் பிந்தினரா நாங்க போகக்கூடாது. முறுமுறுத்து பேசக்கூடாதுப்பா, கோபம் அடையக்கூடாது. அதே போல நாங்க வான்னு சொல்லும் போது அதை வெறுக்கிறவங்கள இருக்கக்கூடாதுப்பா. எஸ்தர் ராஜாத்திய உயர்த்துனீங்க. உண்மையா தேவனுடைய காரியம் எதுவா இருந்தாலும் அதை நாங்க அசட்டை பண்ணக்கூடாது. பரலோகம் எங்களை பார்க்குதுப்பா. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இன்னைக்கு என்கிட்ட காட்டினிய இந்த மசனை கொள்ள இந்த அமாவாசையை முன்னிட்டு எவ்வளோ இடத்துல மக்கள் நெருப்பு மெரிக்கிறாங்கப்பா, நெருப்பு மெரிக்கிறாங்க. எவ்வளோ பணங்களை செலவு பண்ணி தெய்வங்களை தேடி கொண்டு இருக்கிறாங்கப்பா. எங்களுக்காக உங்க ரத்தத்தையே கொடுத்து எங்களை மீட்ட தெய்வத்தை நாங்க ஒரு நாள் அசட்டை பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய மக்கள் காலுக்குள்ள நெருப்பு மெரிச்சு காலெல்லாம் கொப்பளம் ஆயிட்டப்பா. வாயில சூலத்தை குர்த்தி வாயெல்லாம் புண்ணா மாறிட்டப்பா. இயேசுவே, நீ எவ்வளவு நல்ல தேவன். எங்களுக்காக உங்க ரத்தத்தையே கொடுத்து எங்களை உன் பிள்ளையா மாத்தி இருக்கிறதுக்கு உமக்கேத்த வைரேகம் இல்லாத ஏனோ தானன்னு இருக்கிற அந்த அசுத்தாவி மனுஷனுக்குள்ள யாருக்குள்ள ஏனோ தானன்னு அப்பா குடும்பங்களை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தக்கூடாதபடி, பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தக்கூடாதபடி யாருக்குள்ள எந்தெந்த ஆவிகள் இருந்து தனக்கு நல்லா இருந்தா போதும், தான் நல்லா இருந்தா போதும், பணம் இருந்தா போதும், சாப்பாடு இருந்தா போதும், வீட்டுல பல காரியம் இருந்தா போதும், ஜபம் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு ஒரு அத்தனை காரியத்தையும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ள. உமக்கு எந்தெந்த வீட்டுல ஜபங்கள் அதிகம் முக்கியம் இல்லாத இருக்குமோ அந்த வீட்டை கத்த நீங்க தொடுங்க. அந்த வீட்டை தொடுங்க, அந்த புருஷனை தொடுங்க, அந்த மனைவியை தொடுங்க, அந்த பிள்ளைகளை தொடுங்க. அப்பா, நாங்க எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் இல்லையா, எங்க பிள்ளைகளுக்கு நல்ல உணவு செய்து தரோம் இல்லையா, நல்ல துணிமணி எடுத்து தரோம் இல்லையா, அது போல உங்களுடைய காரியத்துல கூட நாங்க எங்க பிள்ளைகளை அதிகமா நாங்க முக்கியப்படுத்துறவங்களா காணப்படணும்பா. நீ வரப்போறப்பா, நீ வரப்போறப்பா. அந்த கெட்ட குமாரன் அவன் முன்னால வந்துட்டான். ஆனா செல்ல பிள்ளையா இருந்து நல்லவனாக இருக்கிற போல இருந்து அவன் உள்ள போக இல்லை. ஆனா கெட்டவனா இருந்தவன் உள்ள போயிட்டான்பா. அது போல கர்த்தாவே, எங்க சபையில யார் யார் இந்த குடி பழக்கத்தினால தன்னை ஒப்பு கொடுத்து குடும்பம் இருந்தோம், பிள்ளைங்க இருந்தோம்,
அவங்களுக்கு ஒரு சபை இருந்து அவங்கள இன்னும் ஆவிக்குரிய காரியத்துல கர்த்தர் நீங்க நடத்தலான்னு விரும்புறீங்களப்பா. அவங்க மனம் போன போக்கல அவங்க சரீரத்துக்காக அந்த குடி வெறி ஆவி இயேசுவின் நாமத்தினால் சபிக்கப்பட்டு போடும். எந்த வீட்டுல போலீஸ் வந்து அப்பா அவங்களை இட்டு போறதா இருந்தாலும் இப்போது நான் அதை நிறுத்துறேன். அவர்களை அந்த போல் ஸ்டேஷனுக்குள்ள மாட்டக்கூடாது. பாஸ்டம்மா கூட உங்க கருத்துல கொடுக்குறோம். அவங்கள கொண்டு உண்மையாவே கத்தாவே இந்த 3 நாளா அவங்க தூங்காத நல்ல ஒரு வசனத்தை நீங்க கொடுத்தீங்க. அவங்களுக்கு விரோதமாக கூட சபையை வந்து கர்த்தாவை உனக்கு முன்பாக நடத்துறதுனால அவங்க சரீரத்தில் அதிகமான பிரச்சனையை கொண்டு வந்து அவங்களை எதிர்த்து நிற்கிற எல்லா தீய சத்தியம் இயேசுவின் நாமத்தில் நரகத்துக்கு போகட்டும். அவங்க உன்னை நல்லா பேச, உன்னை நல்லா ஜெபிக்க, உன்னுடைய காரியத்தை இன்னும் அதிகமாக செய்ய அந்த பலத்தை கத்து நீ அவங்களுக்கு கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே அவனை முடிப்பார வரப்போற செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி சாயந்தரம் அமாவாசை இருக்குது. 6:30க்கு தயவு செய்து வாங்க. அதுக்கப்புறம் உணவு செய்யறவங்க கூட அன்னைக்கு உணவு நிறுத்திடுங்க. இங்க நல்ல ஒரு உணவு இருக்குது. சாப்பாடு செய்யறேன்னு சொல்லிட்டு லேட்டாக வராதிங்க. நல்ல ஒரு உணவுக்கு வந்து கலந்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கப்படும். நீங்க அப்படியே வாங்கிட்டு போகணும். ஒருத்தரை வாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல